ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பட்டுக்கோட்டை வீரக்குறிச்சி புனித அந்தோணியார் திருத்தலத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளின் இறை சிந்தனையோடு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் பெரும் மகிழ்ச்சியோடு இந்த நேரத்திலே நீங்கள் காத்திருப்பீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இன்று நம்மளுடைய திருவருகை காலத்தினுடைய ஒரு இறுதி கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இன்னும் சில மணித்துளிகளிலே, இன்னும் சில மணி நேரங்களில் நம் ஆண்டவருடைய பிறப்பு விழாவை எதிர்நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகள், மீண்டும் மீண்டுமாக நாம் மக்களுக்கு அறிவுறுத்துவது இதுதான். இந்த திருவருகை காலத்தினுடைய நோக்கம் என்பது ஏதோ வரப்போகிற ஒரு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய அடையாளத்தோடு இது முடிவடைவது இல்லை. இந்த கிறிஸ்மஸ் என்கிற நம்மளுடைய விழாவை கொண்டாடுவதற்காகத்தான் இந்த திருவருகை காலம் அமைக்கப்பட்டதா அப்படின்னா கண்டிப்பாக அது இல்லை. திருவருகை காலத்தினுடைய முக்கியமான நோக்கம் ஆண்டவர் வரப்போகிற அந்த இரண்டாவது வருகையினுடைய அடையாளத்தை நாம் எதிர்நோக்கி காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய மகிழ்ச்சி என்பது கடவுள் மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுறுத்துகிற ஒரு அடையாளம். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கப்பட வேண்டிய காரியம். இப்போ நிறைய பேர் பைபிளில் நம்ம பார்க்கிற போது ஆண்டவர் வரப்போகிற அந்த நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற. பயங்கரமாக இருக்கும், வேதனையோடு இருக்க போகிறது, வலி நிறைந்ததாக இருக்க போகிறது. அப்படிப்பட்ட அந்த நாளை எதிர்நோக்குகிற உன்னுடைய என்னுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? அது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்போ கடவுள் அந்த வெளிப்பட போகிற நாள் கஷ்டமாக இருக்க போகுது. யாருக்கு? கடவுளை தேடாதவர்களுக்கு, கடவுளை அறியாதவர்களுக்கு அந்த நாள் ஒரு இருள் சூழ்ந்த நாள், வேதனையின் நாள், அது ஒரு பயங்கரத்தின் நாள். இப்படிதான் இறைவாக்கினர்கள் அந்த ஆண்டவரின் நாள் என்கிற அடையாளத்தை வெளிப்படுத்துறாங்க. ஆனால் யாருக்கு இது சந்தோஷமாக இருக்க போகிறதுன்னா, தங்கள் வாழ்நாட்களில் அந்த பயங்கரத்தை நன்மைகளாக மாற்றியவர்கள். நம்ம சொல்ல போற அந்த இருள், அது சொல்ல போற அந்த பயங்கரம், அதை சொல்ல போற வேதனைய இந்த நாட்களிலேயே, இந்த உலகத்திலேயே அவர்கள் உண்டு குடித்து மகிழ்ந்து வாழ்ந்தவர்கள் அல்ல. மாறாக கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதிலே அவர்கள் கருத்தாய் இருந்ததினாலே பல கஷ்டங்களை சந்தித்தவர்கள். நம்ம சொல்ல போற அந்த பயங்கரத்தை இவங்க என்ன செய்தாங்க? ஒரே நாளில் சந்திக்கலை. இவங்க வாழ்நாள் முழுவதுமாக அவங்க எப்படி எடுத்துக்கொண்டார்கள்னா, ஆண்டவருக்காக நான் செய்வேன், ஆண்டவருக்காக இதை இழப்பேன் என்று தங்களுடைய அந்த கஷ்டங்களை எல்லாம் வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் கடவுளுடைய மகிழ்ச்சிக்காக எடுத்து சென்றவர்கள். அப்படிப்பட்டவர்கள் கடவுளை எப்படி பார்க்க போறாங்கன்னா, மகிழ்ச்சியோடு பார்க்க போறாங்க. ராஜாவை எதிர்கொள்ள முகமுகமாய் தரிசிக்க போறாங்க. அப்போ இந்த திருவருகை காலத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அழைப்பினுடைய ஆற்றலே, நீ எப்படி இந்த ஆண்டவரை எதிர்கொள்ள உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்பதை சிந்தித்து பார்க்கிற காலத்தில் தான் நாம இந்த திருவருகை காலத்தில் பயணிக்கிறோம். அந்தோணியாருடைய திருத்தலத்தில் இருக்கிற நாம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், பல அந்தோணியார் திருத்தலத்துல எப்படிப்பட்ட ஒரு வழிபாடு நடக்கிறது அப்படின்னா, அதிகமான பேர், குறைவான எண்ணிக்கையில தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு கருத்தியல்ல பயணிக்கிறாங்க. அதிகமான பேர் அந்தோணியார்ட்ட போனா எனக்கு அற்புதம் நடக்கும், என் துன்பமெல்லாம் எடுத்துருவாரு, எனக்கு வாழ்க்கையில துன்பமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்தோணியார் உங்களுக்கு உதவி செய்யறாரு. அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்காக மட்டும்தான் அந்தோணியார் உதவி செய்வார் அப்படின்னா அவர் கடவுளுடைய அடையாளமா இருக்க முடியாது. அவர் துன்பத்தின் வழியாகத்தான் கடவுளுக்கு மாட்சி கொடுத்து கடவுளை எதிர்கொள்ள அவர் வெற்றி பெற்றவராக காத்திருக்கிறார். அவரும் இன்னும் இயேசுவை பார்க்கல. இயேசு இரண்டாவது வருகையின் போது ராஜாவாக வருகிற அந்த ராஜ கம்பீரமான உருவத்தை இன்னும் பார்க்கல. அவர் பார்ப்பார். எப்படி பார்ப்பார்? வெற்றி கொண்டவராக பார்க்க போறாரு. இப்ப நீங்களும் வெற்றி கொண்ட பிள்ளைகளாய் நிக்கணும் அந்தோணியாரை போல அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு செயல்படணும். இன்னைக்கு ஒவ்வொரு வாரமும் நமக்கு அதுக்கான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டது. எப்படி வாழணும், எப்படி நீ செயல்படணும் அப்படின்னு. இன்றைக்கு நற்செய்தி நம்மளுடைய திருவருகை காலத்தினுடைய 4வது வாரத்தில் நம்ம இருக்கிறோம், இறுதி வாரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஒரு சில அடையாளங்களை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னாக்க முதல் வாசகத்தில் தாவீது அரசர் ஒரு கோயில் கட்டணும்னு ஆசைப்படுறார். அவர் எப்படி ஆசைப்படுறாரு பாருங்க.
நான் ஒரு பெரிய மாளிகையில் இருக்கிறேன், கேதுரு மரங்களாலான அரண்மனையில் வாழ்கிறேன், என் கடவுளினுடைய இல்லமோ ஒரு பேழை, ஒரு சாதாரண ஒரு சின்ன பேழையில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றார். அப்போ தாவீது அரசருடைய அந்த எண்ணம், கடவுளுக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற உணர்வு இருந்தது. அது கோயில் ஆலயம் என்கிற ஒரு எண்ணத்தில் வெளிப்பட்டது. ஆனால் ஆண்டவருக்காக நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற ஏக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் கோயில் கட்டணும்னு அவர் நினைத்த நினைப்பு. அப்போ இந்த காரியத்தை யோசித்து பார்க்கிற பொழுது கடவுளுக்கு அது ஒரு மகிழ்ச்சி கொடுத்தது. அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, நான் நீ எஸ்டாப்ளிஷ்டா, நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தப்போ நான் உன்னை அன்பு செய்யலை. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, நாத்தான் வழியாக தாவீதிடத்தில் என்ன சொல்கிறாரு, நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்ட போகிறாயா? என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். அவருக்குன்னு ஒரு பெரிய இடமே இல்லை, அப்படிப்பட்ட இடத்துல இருந்த உன்னை தான் நான் கூப்பிட்டேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். அப்படின்னா என்ன, அவர் ஒவ்வொரு இடமா போய்கிட்டே இருந்தார். அப்போ ஈ வாஸ் அ நொமாடிக்னு சொல்லுவாங்க, மூவிங் பர்சனாலிட்டி. ஒரு ஆடு மேய்க்கிறவங்க, கால்நடைகளை வச்சு மேய்க்கிறவங்களாம் அந்த காலத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கடவுள் என்ன சொல்றாரு, நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? காட் வாஸ் மூவிங். அப்போ கடவுள் ஒரு இடத்துல உட்கார்றவர் இல்லை, கடவுள் மூவிங் பர்சனாலிட்டி. கடவுள் ஒரு தன் பிள்ளைகள் எங்கெங்க இருக்கிறாங்களோ அவர்களோடு அவரும் மூவ் பண்ணி போவார். அப்போ பாருங்க, அவர் சொல்றாரு, உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன், உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுறச் செய்தேன். கடவுள் இப்படிப்பட்ட ஒரு எளிய மனிதர்களை தான் அவர் உயர்த்தி இருக்கிறாரு. அப்போ கடவுளுடைய இந்த நிலை என்னங்கிறத தாவீது முழுசா உணர முடியல. ஆனாலும் அவர் என்ன செய்தாரு, கடவுளுக்கு ஒரு பெரிய காரியம் செய்யணும்னு நினைச்சாரு. அப்போதான் கடவுள் இதெல்லாம் விளக்கி கூறி, கடவுளுடைய அரசுங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறத நீ உணர்ந்து கொள்ளணும்னு ஆண்டவர் கூப்பிடுறார். அப்போ கடவுளுடைய அரசை உணர்ந்து கொள்ள தாவீதுக்கு முழுசா அவருக்கு அந்த நேரத்துல ஞானம் பத்தல. ஆனா ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணுங்கிற நல்ல உள்ளம் இருந்தது. இன்றைக்கு கூட கடவுள் நம்மகிட்ட கேட்கிறது, திருவருகை காலத்துல நீ ஆண்டவருக்கு என்ன செய்யற, ஏதாவது செய்யணும் ஆண்டவருக்கு நான் அப்படின்னு நீ விரும்புறீன்னா கண்டிப்பாக அது தாவீதினுடைய உள்ளம். இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு போறோம், இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் என்கிற வட்டத்துக்குள்ள வாழ்றோம். அப்போ எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும்னு விரும்புறாங்க? எல்லாரும், சில பேர் என்ன செய்யறாங்க, பைபிள் எடுத்துக்கிட்டு நான் போதிக்கணும், ஆண்டவர் பக்கத்துல எல்லாரையும் கூட்டிட்டு வரணும்னு விரும்புறாங்க. அதெல்லாம் கடவுளுக்கு உகந்ததா அப்படிங்கிறத யோசிக்கிற போது எல்லாமே சரியா இருப்பதல்ல. தன் பெருமை விளங்கக்கூடிய செயல்களை செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா செயல்பாடு இருக்கிறது, அது கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மகிமை அல்ல, அது தன் பெருமைக்கான ஒரு அடையாளமாக மாறி போகிறது. அப்ப கடவுளுக்கு பெருமை கொடுக்கக்கூடிய அடையாளம் எது? அப்ப கடவுள் எதிலே மகிழ்ச்சி அடைவார் என்பதை சிந்தித்து செயலாற்றுகிற ஒரு நிலையில தான் இந்த திருவருகை காலம் பயணிக்கிறது. நம்மை அதை நோக்கித்தான் சிந்திக்க அழைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்திக்குள்ள நம்ம பார்க்கிறோம். நற்செய்தியில நம்ம பார்க்கிற போது வானதூதர் மரியாவுக்கு தோன்றி இயேசு எப்படிப்பட்டவராய் இருப்பார், இயேசு எப்படிப்பட்ட ஒரு அடையாளமாய் இருக்கிறார் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர், அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இப்ப பாருங்க, ஒரு முடிவில்லாத அரசை அமைக்க போகிற ஒரு உன்னதருடைய நிலை இப்படித்தான் இருக்க போகிறது. இவருக்கு தான் நீங்க வேலை செய்றீங்க. அப்போ இவருடைய அரசாட்சிக்கு யார் உழைக்கிறாங்களோ, யாரு செயல்படுறாங்களோ, அவருடைய மகிமைக்காக யார் துன்பங்களை இந்த உலகத்துல தாங்கி கொள்றாங்களோ, அவருக்காக யார் ரத்தம் சிந்துறாங்களோ, இவர்கள் எல்லோருமே அந்த முடிவில்லாத அரசுக்குள்ள வரப்போறாங்க. அப்ப நாம யோசிக்கணும், நீங்க எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? எல்லாருமே செயல்படுறோம். இன்னைக்கு சில பேர் என்ன செய்யறாங்க, நிறைய பேர் இன்னைக்கு வயிறே தெய்வம், இன்னைக்கு நிறைய பெரிய பிசினஸ் பீப்புளெலாம் பார்க்குறோம். அவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க, வயிறே தெய்வம் அப்படின்னு தான் அவங்க மானக்கேடே அவர்கள் பெருமை. அவங்க பெரிய கோபுரங்களை கட்டி தங்களுடைய வானலாவிய அடையாளங்களை வைத்து தங்களுடைய பெருமையை நிலைநாட்டுறாங்க. பாபேல் கோபுரத்தினுடைய அடையாளங்களை நிறுவி
தங்களுடைய பெருமையை நிலைநாட்ட விரும்புகிறாங்க. அதெல்லாம் கடவுளுக்கு பெருமை சேர்க்கிறதானா? இல்லை, மனிதர்களுக்கும் அந்த இனத்திற்கும் பெருமை சேர்க்கும். ஆனால் கடவுள் முன்னாடி அது பெருமையின் அடையாளம் அல்ல. ஆகவே இதெல்லாம் அழிந்து போகும். அந்த எருசலேம் ஆலயம் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமையின் அடையாளமாக இருந்தது. அப்போ கடவுள் சொல்றாரு, நீ எதை இதுதான் என்னுடைய பெருமைன்னு நீ நினைக்க முடியாது. அப்போ கடவுள் என்ன செய்தார்? ஒரு கட்டத்தில் அந்த ஆலயம் கல்லின் மேல் கல் இல்லாதபடி தகர்ந்து போக செய்தார். இன்றைக்கும் அதுக்கு அடையாளங்கள் உண்டு. அப்போ கடவுள் விரும்புகிற காரியம் எது அப்படிங்கிறத உணர்ந்து நாம் அவர் கட்ட விரும்பிய அரசாட்சியை கட்டி எழுப்பணும். இப்போ இயேசுசாமி அவருடைய உடலை அடையாளப்படுத்துறாரு. இந்த கோவிலை இடித்து நீங்க தகர்த்துங்க, நான் 3 நாளில் கட்டி எழுப்புவேன் அப்படின்னு சொன்னது அவருடைய உடலாகிய ஆலயம். அப்ப நீங்களும் நானும் இந்த உடலாகிய ஆலயத்தை கடவுளுக்காக இழக்க தயாராயிருக்கிறோமா? இன்னைக்கு நாம இந்த உடலை வச்சுக்கிட்டு நம்மளுடைய குடும்பத்தை, நம்மளுடைய உலகத்தினுடைய கட்டமைப்புகளை நிறுவ பார்க்கிறோமே. இன்னைக்கு நாடுகள் எல்லாம் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறதே. எந்த நாடாவது தன்னை இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறதா? யோசித்து பார்க்கணும். அப்போ இழக்க அந்த தயாரிப்பு நிலையில் இல்லாத எந்த ஒரு அடையாளமும் கடவுளிடமிருந்து வர முடியாது. இப்ப கடவுள் பிள்ளைகள் இந்த திருவருகை காலத்துல உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை தான் இந்த வாசகங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இந்த 2வது வாசகத்துல நம்ம பார்க்கிறோம் பாருங்க, ஊழிகாலமாக தலைமுறை தலைமுறையாக மறைபொருளாக இருந்த நற்செய்தி இப்படித்தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிச்சு நம்ம பெருமையோடு வாழ்ந்தா போதும் என்று நினைத்தார்கள். ஆனால் கடவுளுடைய திட்டம் என்பது வித்தியாசமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள அவர்களுக்கு காலம் போதாமையே இருந்தது. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர். யாரை உறுதிப்படுத்தணும்? துன்பத்துல நன்மைக்காக போராடுகிறவர்களுக்கு தான் உறுதி வேணும். அதைத்தான் பவுலடியார் சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு ரோமேயருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்துல, கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர். அவர் என்ன செய்யறாரு? மறைபொருளாக இருந்த நற்செய்தி உங்களுக்கு இப்ப வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாகியுள்ளது. என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது. இன்னைக்கு எல்லா உலகம் முழுமைக்குமே இது தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை அறிந்து கொள்ளவும் அதன்படி செயலாற்றவும் நாம் அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இந்த பவுலடியாருடைய வாயின் வார்த்தை வழியாக, இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வர். ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஞானத்தின் தெய்வம் உங்களுக்கும் எனக்கும் ஞானத்தை அளித்து, அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார், எப்படி செயல்பட்டால் அது அவருக்கு மகிமையாக அமையும் என்பதை அறிந்து கொள்ள கடவுளிடத்தில் நாம் ஞானத்தை கேட்டு செபிக்கணும். ஞானத்தின் அதிபதி தான் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் பிறக்க போறாரு. அதனால நம்ம வெளியில இருக்கிற மற்ற அடையாளங்களை பிடித்து கொண்டு துன்பத்தை யாராவது எடுத்து தூக்கி போட மாட்டாங்களா? அது அந்தோனியாரிடமிருந்து வந்தா என்ன, என் தாய் மரியாவிடமிருந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம துன்பத்தை கலைந்து விடுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்துல நீங்கள் ஆண்டவருக்காக துன்பப்பட்டு கடவுளுடைய மாட்சி விளங்க நான் நன்மைகள் செய்து துன்புற்று கடவுளை மாட்சிப்படுத்துவேன் என்று சொன்னீர்கள் என்றால் அதுதான் அந்தோனியாருடைய மனநிலை. அதுதான் அந்தோனியார் செய்து மாட்சியடைந்த அந்த நிலை. அதைத்தான் அன்னை மரியாளும் கடந்து சென்ற மனநிலை. அதைத்தான் திருத்தூதர்கள் கடந்து சென்றார்கள். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் எல்லோருமே இந்த வழியாக துன்பங்களை தாங்கி கடந்து சென்றுதான் அந்த தெய்வத்துக்கு மாட்சி கொடுத்தார்கள். இன்றைக்கு நீங்களும் அதே மாட்சி கொடுக்கத்தான் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் கடவுளை நாம் புரிந்து கொள்ளுகிற விதம். அதுதான் கடவுளுக்கு உகந்த நிலை. ஆகவே இந்த நிலையை உணர்ந்த பிள்ளைகளாக நீங்க பயணித்து பாருங்க. இந்த இரவு உங்களுக்கு மகிழ்ச்சியான இரவாக இருக்க போகிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிற தேவன் தொடர்ந்து உங்களை கிருபையினாலே நிரப்ப போகிறார். பரிசுத்த தேவன் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய நிறை மகிழ்ச்சி உங்களுடைய குடும்பங்களில் குடிகொள்ள அவர் உதவி செய்ய போகிறார். யார் ஒருவர் சரியாக தன் திட்டத்தை வைக்கிறார்களோ அவர்கள் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா வெறும் மகிழ்ச்சியின் அடையாளமாக
உலகத்தின் அடையாளத்தை வைத்து மட்டும் கடந்து சென்று விடாதபடி நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்க. விழிப்பாயிருந்து ஆயத்தப்படுத்துவது ஆண்டவருக்கு உகந்தது. ஆகவே இந்த அருமையான நாளில் ஆண்டவர் கூறுவதை கேட்டு அதன்படி செயல்பட்டு நீங்கள் வாழ்க்கையில வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறோம். இந்த காணொளியை கண்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எங்களுடைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய சிறப்பான வாழ்த்துக்களை ஆண்டவருடைய பெயராலும் இந்த யூடியூபை நடத்தி கொண்டிருக்கிற தந்தை குழந்தை அவர்களுடைய பெயராலும் இன்னும் அத்துணை தந்தையர்களுடைய பெயராலும் நானும் உங்களுக்கு வாழ்த்திக் கொள்ள விரும்புகிறோம். ஆண்டவர் தாமே இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் உங்களை நிறைவாய் ஆசிர்வதித்து புதிய கிருபைகளாலும் புதிய ஆசீர்வாதங்களாலும் உங்களை நிலைபெறச் செய்வார். இயேசுவின் நாமம் உங்களில் மகிமை அடைவதாக. ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அன்பு பிள்ளைகள் வார்த்தையை கேட்டு உமக்குகந்த சாட்சிகளாய் விளங்க அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமம் மகிமையடைகிற நல்ல சாட்சிகளாய் இவர்கள் செயல்பட உதவி செய்வீராக. பரிசுத்த கிருபைக்கு முன்பாக பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே இந்த பிள்ளைகள் பலனடைந்து செயலாற்றுவார்களாக. ஆண்டவருடைய நாமம் இவர்களில் மகிமை அடைவதாக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவி இந்த சிறப்பான நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.